ஹாய், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். செகண்ட் பார்ட் விட்ட இடத்துல இருந்து துவங்குங்கோ. விட்ட இடத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஒரு மூலக்கூறு STU-O5 லூயிஸ் கட்டமைப்பு காட்டப்பட்டுள்ளது. அது உண்மையில லூயிஸ் கட்டமைப்பு இல்லை, அப்படித்தான் முதல் முறைக்காலத்துல சொல்லி இருந்தது. லூயிஸ் கட்டமைப்புனா வைப்புணைப்புகள் எல்லாம் இருக்கணும்டாப்பா. இதுல வைப்புணைப்பே போட இல்லை, இன்னும் ஏற்றங்கள் போட இல்லை, வைப்புணைப்பு போட இல்லை. அப்புறம் என்ன லூயி கட்டமைப்பு? இந்த லூயி கட்டமைப்பை ப்ரெடிக்ட் பண்ணி கொண்டு போயிருக்குள்ள ஒரு இடைப்பட்ட நிலையில வார கட்டமைப்பு தான் இது. இக்கட்டமைப்பில் சட்டானது ஆவர்த்தன அட்டவணையில் எஸ் அல்லது பி தொகுதியில் உள்ள ஒரு மூலகத்தை குறிக்கும். ஆமா, சரியா? இங்கு அணுக்களில் ஏற்றம் இருப்பின் ஒவ்வொரு அணு மீதும் குறித்து காட்டுக. அந்த கேள்விதானே இதே மாதிரி ஒன்று பார்த்த மாதிரி தானே இருக்கு இல்லையா? கவனிமா, பிள்ளைகள் ஆக்சிஜன் இதுல இப்படி காட்டி இருக்கு. கேட்ட ஓர்டர்ல உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு போனேன் பேர். ரைட், பாயிண்ட் 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 இந்த மாதிரி கேள்வி அணுகிறோம் என்று பாருங்க. ரைட், புரியுதமா? ரைட், இதுல சட்டானது எஸ் தொகுதி பி தொகுதி என்ன நான் உங்களுக்கு கரைச்சினா தானேடாப்பா. எஸ் தொகுதியா இருக்க வாய்ப்பு இல்லடா, சும்மா சொல்றாங்கடா எஸ் தொகுதி. இது ஒரு உலோகமா, எஸ் தொகுதி உலோகமா இருக்க வாய்ப்பே இல்லை, பி தொகுதி தான். சரி, இங்கு அணுக்களில் ஏற்றம் இருப்பின் ஒவ்வொரு அணு மீதும் குறித்து காட்டுக. இங்க வாங்க, STU-O5 இதுதானே மூலக்கூறு. STU-O5ல விளைவுலா ஏற்றம் இருக்கா? STU-O5 2- STU-O5 3- அப்படி ஏதாவது இல்லதானே? STU-O5 ஒரு ஒட்டுமொத்த ஏற்றம் இல்லாத ஒரு மூலக்கூறு. சரி, இப்ப உங்களுக்கு இதுல ஒரு மைனஸ் தானே காட்டி இருக்கு. இந்த ஓவில ஒரு புனைப்பு தானே காட்டி இருக்கிறோம். ஒரு முனைப்பு இருந்தா என்ன ஏற்றம் இருக்கணும்? ஓவில 1- இருக்க வேணும். இங்கேயும் 1- இருக்கணும், இங்கேயும் 1- இருக்கணும், இங்கேயும் 1- இருக்கணும். அப்ப நடுவுல குரோட்சன்லயும் 1- போடணுமோ? நடுவுல குரோட்சனுக்கும் 1- போடணுமா? தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அது ரெண்டு முனைப்போட இருந்தா ஏற்றம் இல்லை. ஆக்சிஜன் ரெண்டு முனைப்போட இருந்தால் ஏற்றம் இல்லை. புரியுதா? ரைட், அடுத்தது. அப்போ ஓவராலா எத்தனை மைனஸ் போட்டுட்டேன் சொல்லுங்க? 4- போட்டுட்டேன். 4- போட்டு மூலக்கூறுல 4- இருக்குது இல்லையே, ஏற்றமே இல்லையே. ஆகவே இன்னொரு 4+ போட்டே ஆகும். 4+ போட்டு ஆகும். அதுல இந்த பாருங்க, இந்த ஆப்ஷன்ல நீங்கள் ஒரு ஏற்றமும் போட இயலாது. இப்படியே இருக்க போட இயலாது. ஆகவே 2 சட்டு இருக்குது. சட்டுல தான் நம்ம பிளஸ் போட வேணும். அது 2 சட்டு உங்களுக்கு பார்வைக்கு சமச்சீராக தரப்பட்டிருப்பதால் 2+2+ என்று சட்டில தான் நாங்கள் பிரதியிட வேண்டும். 2+2+. இப்போ நீங்கள் முதலாவது கேள்வி இருக்குல்ல, இங்கு அணுக்களில் ஏற்றம் இருப்பின் இங்கு கண்டா அவையால தரப்பட்ட கட்டமைப்பில சொல்றதா விளையாடலாங்களா? அவையால தரப்பட்ட கட்டமைப்பில ஏற்றம் இருப்பின் ஒவ்வொரு அணு மீதும் குறித்து காட்டுக. இவ்வளத்தையும் கீறி விடுங்க டக்குனு. அந்த கேள்விக்கு ஆன்சரா போட்ல இருக்கிறத திருப்பி கீறி ஒப்புவிக்க வேணும். அந்த கேள்விக்கு செய்து கொடுக்குறக்கா? சரி, இனி அடுத்த கேள்வி என்ன?
சட்டானது ஆவர்த்தன அட்டவணையில் கூட்டம் 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 கவனிமா. இந்த செட் வந்து 3 பங்கிட்டு பிணைப்பு இருக்கப்ப அந்த பிணைப்பில ஒவ்வொரு இலத்திலும் அந்த செட்டுக்குரிய எடுங்க. ஒவ்வொரு இலத்திலும் அந்த செட்டுக்குரியனா 3 பிணைப்பு இருக்கு. அப்ப 3 இலத்திரம் தனிச்சோடி 1 இருக்கு. அப்ப 5 இலத்திரம் 2+ இருக்குது. அப்ப 2 ஏற்கனவே வெளியில போயிட்டு. அப்ப 7 அணுவாக இருக்கும் போது 7 இலத்திரங்கள் இருந்திருக்க முடியும். அப்ப அணுநிலையில் அது 7 இலத்திரனை தன்னை சுத்தி கொண்டிருக்கு சொன்னால் அது எத்தனையாம் கூட்டம்? 17ஆம் கூட்டம். சோ 2ஆம் கேள்விக்கு எழுதுங்கோ 17ஆம் கூட்டம் பி தொகுப்பு போட்டுருங்க. 17ஆம் கூட்டம் பிராக்கெட்ல போடுங்கோ பி தொகுப்பு. விளங்கிட்டுதானே? எப்படி பார்க்கணும்? விளங்கிட்டுதானே? அடுத்தது வாங்க. தரப்பட்டுள்ள ஒவ்வொரு அணுவையும் சுற்றியுள்ள வடிவம் இலத்திரன் சொல்லி கேட்கிற கணிதம் அது சின்ன விஷயம்டா. இந்த ஒரு எந்தெந்த அணுவுக்கு கேட்டது ஒவ்வொரு அணுவையும் என்றால் ஒன்று சட்டு மற்றது 2 அணுக்களுக்கு கிடையாதான். இந்த ஒரு சட் 2 சட்டும் ஒரே மாதிரி தானே. ஒரு சட்டுக்கும் இந்த நடுவில் இருக்கிற ஒவ்வொருக்கும் கேட்டது என்ன வடிவம் சொல்லப்பூ? வடிவம் சொல்லலாம் தானே. சட்டில 1 2 3 4 கல்லு 7. அப்ப வடிவம் 4 முக்கோண கும்பம். என்ன வடிவம் முக்கோண கும்பம் 3 தான். சிக்மா ஒரு தனிச்சோடி இல்லடா. சோ முக்கோண கும்பகம். ஓகு என்ன கோணம். ஓகு கோணம். சரியா? இது இங்க இது இங்க. ஓகே ஓகே. அடுத்து இலத்திரன் சோடி கேத்திர கணிதம். இலத்திரன் சோடி கேத்திர கணிதம். இது 4 கல்லுகள இல்ல 4முகி. 4 கல்லுகள 4 இதிலே 4 கல்லுகள இல்ல அதுவும் 4முகி. ஓகே. அந்த கல்வி முடிஞ்சுதா? இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் படிவோம் முடிஞ்சு. அடுத்த கல்வி என்ன? சட்டின் ஒக்சியேற்ற நிலையை குறிப்பிடுக. அடே சமச்சீரா இருக்கிற சட்டில சட்டு O5 தான்டா சூத்திரம். அப்ப சட் +5 தானே. இது என்ன N2O5 P2O5 ஒண்ணும் இல்லையே. N2O5 P2O5 மாதிரி தானே இருக்கு. அப்ப +5 தானே. அல்லது இங்க வச்சு பார்க்க போறீங்களோ இதை பார்க்க போறீங்களோ? இங்க பாருங்க. ஒற்றை பிணைப்பு மின் எதிரானதுக்கு -1 இதுக்கு +1. இங்க ஒற்றை பிணைப்பு -1 +1. அந்த ஒற்றை பிணைப்பு -1 +1. அப்ப பிணைப்பால 3 பிளஸ் வரும். ஏற்கனவே ஒரு 2+, டோட்டலி 5+. அதுதான் +5 ஆக்சியேற்ற நிலை. ஆக்சியேற்ற +5. அல்லது ஆரம்பத்தில் இருந்த மூலக்கூற பார்க்கறது சட்2O5. சட்2O5னா அப்ப சட்டுக்கு +5. ஓகே தானே? எக்ஸாம்பிள் N2O5 P2O5 எல்லாம் இருக்குதானே. ஆனா சாரி இது 14ஆம் கூட்டம். 14ஆம் கூட்டம்னா I2O5 எல்லாம் +5 தான். N2O5 என்றாலும் +5 P2O5 I2O5 Cl2 Br2O5 Cl2O5 எல்லாம் +5 தானே. அதுல ஒன்று இது 14ஆம் கூட்டம். அப்ப அயடி குளோரின் குரோமின் தான் சரி வருது. அடுத்தது என்ன பாருங்க. அணுக்களில் ஏற்றங்கள் இழிவாக உள்ள கட்டமைப்பு மிகவும் உறுதியானதென கொண்டு. எப்பவும் ஏற்றம் பரம்பி நின்றால் உறுதி இல்லை தானே. ஒவ்வாயிட்டம் இல்ல பிளஸும் மைனஸ்களும் இல்ல பரம்பி நிக்குது. ஏற்ற உறுதி இல்ல. அப்ப ஏற்றத்தை அழிக்கணும். பிளஸும் மைனஸும் அழிக்கலாம் தான். அது எப்படி அழிக்கிறோம்னா இங்க பாருங்கோ. இங்க பாருங்கோ. இங்க பாருங்கோ. படியாளகுடன் இந்த ஒரு தனிச்சோடி இங்கு வழங்கப்படுகிறது. இங்கு ஒரு தனிச்சோடி இங்கு வழங்கப்படுகிறது. அப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க. இந்த மைனஸ் அழியும். இதுல ஒரு பிளஸ் அழியும். இதுல ஒரு பை பிணைப்பு வரும். தனிச்சோடி அழியும். அதே மாதிரி மெட்ட பக்கத்தால இந்த பக்கத்தால நீங்க பார்ப்போம். அப்படி இணைங்க இப்படி இணைங்க. சரியா? இப்ப என்ன நடக்க போகுது சொல்லுங்க பாப்போம். சட் டபுள் பாண்டோ ஒரு தனிச்சோடி குறைஞ்சிட்டுது. டபுள் பாண்டோ ஒரு தனிச்சோடி குறைஞ்சிட்டுது.
இங்க ஒரு தானே ஜோடி இருக்கு, அது மாறாது. சிங்கிள் பாண்டோ சிங்கிள், இப்படி இப்படி, டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ இப்படி இப்படி. இதுதான் இதுதான்டா ஒரிஜினல் லூயி கட்டமைப்பு. என்ன சொல்லியிருக்கு? அணுக்களில் ஏற்றங்கள் இழிவாக உள்ள கட்டமைப்பு மிகவும் உறுதியானதென கொண்டு இம்மூலக்கூறுக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய லூயிஸ் கட்டமைப்பை வரைக. இதுதான் ஒரிஜினல் லூயிஸ் கட்டமைப்பு. போட்டு இருக்கா? அடுத்த வெளிவா. சட்டானது ஆவர்த்தன அட்டவணையில் 5ஆம் ஆவர்த்தனத்துக்குரியது. அதுல கூட்டத்துக்குரிய எழுதியிருக்கு, அதை வெட்டி இருக்கு, ஆவர்த்தனத்துக்குரியன்னு மாத்திருங்க. கூட்டம் தான் 14 முதலே சொல்லியாச்சு எல்லாம். இப்ப எழுதுங்கோ, சட்டானது ஆவர்த்தன அட்டவணையில் 5ஆம் ஆவர்த்தனத்துக்குரியது. அதுல மாறி கூட்டத்துக்கு அடிபட்டுக்குது. ஆவர்த்தனத்துக்குரிய நோடுங்கோ, கூட்டம் தான் 14 தெரிஞ்சு போச்சே. 5ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய சட்டை இனங்காண்க. ஏன் சொல்லுங்கோ? சட்டின்ற கூட்டம் 14 தெரிஞ்சுக்குது. இப்ப ஆவர்த்தனம் 5. அப்ப என்ன மூலம் சொல்லத்தானே? கிடையாது, 14ஆம் கூட்டம்னு சொல்லியாச்சு இல்ல. இப்ப 5ஆம் ஆவர்த்தனம் சொல்லப்படுது இல்ல. அப்ப லவக்கடல் என்ன மூலம் பிடிக்கலாம் இல்லே. அப்ப 14ஆம் கூட்டத்தை என்ன போடுங்க? இந்த மாதிரி புளோரின், குளோரின், புரோமின், அயடின், அஸ்டடின். சரியா? இதையும் கொண்டு வந்துட்டு தானே. இதுல உங்களுக்கு இது 2ஆம் ஆவர்த்தனம், இது 3ஆம் ஆவர்த்தனம், இது 4ஆம் ஆவர்த்தனம், இது 5ஆம் ஆவர்த்தனம். ஐட்டம் இது அயடின். அப்ப சட்டினை இனங்காண்க. சட் சமன் ஐ. ஐ அல்லது எழுத்துல போடுங்க அயடின். அது பேரை தாங்கோ அல்லது சூத்திரத்தை போடுங்கோன்னு கேட்க இல்லையே. அப்படி கேட்கிற இடத்துல நீங்கள் பேரும் போடலாம், சூத்திரமும் போடலாம். பேரை தாங்கோ சூத்திரத்தை தாங்கோன்னு சொல்லாத பட்சத்தில் சும்மா மூலத்தை சட்டை இனங்காண்கன்றுதான் கிடக்கு. அப்ப நீங்க பேரும் எழுதலாம், சூத்திரமும் போடலாம். ஆனா சொல்லி கேட்டா சொன்னதை மட்டும்தான் எழுதும். வாங்கதான் போடுங்க அயடி. அடுத்து என்னவா? சட்டானது அதன் இயற்கையில் உறுதியான நிலையில் உள்ள போது பின்வருவனுடன் தாக்கம் புரிந்து தரும் விளைவுகளை தருக. தெரியுமா? கே ஐயும் அயடியும் தாக்கி என்ன போவாரு தெரியுமே? வெளிப்படனீங்களே. இப்படி KI3 என்ற ஒரு சிக்கல் அயன் ஒன்று உருவாகும், சிக்கல் சேர்வு ஒன்று. இது உண்மையில I2 பிளஸ் I- சமன் I3- குறிக்கும். இப்படித்தான் இருக்கணும். I3- இப்படித்தாங்க கொஞ்சம் இங்க வேறுங்களேன். அந்த தாக்கம் உங்களுக்கு தெரியணும். இது I2டா, இது I2, இது I-. தாங்கள I2 என்ன இது. இப்படிதான் இது உருவாகிறது. சிக்கல் வெளிவிடுங்கோ. அடுத்தது நீர் எண்ணியோச்சன்றப்ப கூட ஐதானதான் மீன் பண்ணுது. ஆனால் செருந்தா சொல்ல வேணும் கண்டிஷன். சூடான செருந்தா கட்டாயம் சொல்லித்தான் எழுதணும். சொல்லாமல் போட்டால் அது நீங்கள் ஐதான குளிர்ந்த கண்டிஷனைத்தான் யோசிக்க வேணும். I2ஓட ஒரு தாக்கம் தான் இருக்கு. அது நீங்க ஐதான குளிர்ந்தானா சூடான செருந்தானா ஒரே தாக்கம் தான் இருக்கு. அப்ப கண்டிஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானே. அதுதான் சொல்லல. பாத்தீங்களா, நானும் மறந்து போறேன். ஏன்னா Cl2க்கு மட்டும்தான் சூடான செருந்தா இதான குளிர்ந்த. F2க்கும் இருக்கு, அதுவும் ஒரு தாக்கம். FF சூடான செருந்தா இதான குளிர்ந்தாண்டு இருக்கு. Cl2க்கு இருக்கு சூடான செருந்தா இதான குளிர்ந்தான். Br2க்கும் I2க்கும் ஒரு தாக்கம் தான். எந்த கண்டிஷனை போட்டாலும் ஒரு தாக்கம். அது என்ன தாக்கம் தெரியுமோ? இந்த பாருங்க, 2 NaOH. அது இந்த தாக்கம் தான். சக I2 2 நான் மாறி
RNA போடணும் தெரியுமே. RNA போட்டு இதுல 3 I2 போடுவோம். போட்டா என்ன வருது தெரியுமா? NaIO3 பிளஸ் 5 NaI பிளஸ் 3 H2O வெளியிடுங்க. ஒரு தாக்கம் தான் ஐடினுக்கு ஒரு தாக்கம் தான் வெளியிடும். கொடுங்க. சரியோ, மற்ற 6ஆம் கேள்வியும் இதோட தொடர்புடைய கேள்விதான். ஆனா அது இன்னைக்கு கரைச்சிட்டோம். என்ன புகை பரிசோதனை தாக்கம்? இது இருவழி விகாரம். இது இருவழி விகாரம். இது சிக்கலைன் உருவாகும் தாக்கம், சிக்கல் உருவாகும் தாக்கம், இருவழி விகார தாக்கம். மற்றது ஒட்சியற்றல் தாக்கல் தாக்கம். அதான் நேற்றைக்கு பார்த்தது. சற்று ஓகையும் CO ஒட்சியற்றல் தாக்கல் தாக்கம், புகை பரிசோதனையின் போது நிகழ்கின்ற தாக்கம் ஒன்றெல்லாம் நேற்றைக்கு கதைச்சிட்டம். அப்ப நாங்க இனி அடுத்த கேள்விக்கு போகிறோம். சரியா? ரைட். இந்த தாக்கத்தை சமப்படுத்துவதையும் இருக்கா பாருங்களேன். உங்களுக்கு தெரியத்தானதா வேணும். இப்ப இது இருவழி விகாரம் இல்லையே. NaOH I2 சரியா? விளைவுல NaIO3 சக NaI. இங்க வேற என்னன்னு சமப்படுத்தினாங்க. இங்க அயடின் 0, இங்க அயடின் +5, இங்க அயடின் -1. சோ 0ல இருந்து -1னா ஒரு அயடின் -1 என்றால் ஒரு இலத்திரனை ஏற்கவும். ஒரு அயடின் +5 என்றால் அதுவும் 0ல இருந்து +5 5 இலத்திரனை இழக்கவும். இது ஒரு அயடின் 5 இழக்க, இது ஒன்றைத்தானே ஏற்குது. அப்ப 5 இழக்கிறது ஏற்கிறதுல சமனா இருக்கணுமல்லோ. அப்ப இது 5 இழக்க, இது 5 ஏற்கணும். இதுல 5 வேணும், இதுல 5 வேணும். இப்பதான் அதுல 5 போடப்படுது. இப்ப 5 போட்டோன்னு இப்ப எத்தனை ஐ வந்துட்டு மொத்தம்? இங்க 5 இங்க ஒரு கை, மொத்தம் 6 கை. 6 கை இங்க இருந்தானே வந்துருக்கணும் 6 ஐயும். அப்ப இதுல நீங்கள் 3 I2 போடணுமோ இல்லையோ? மற்றது 5 சோடியம், ஒரு சோடியம், 6 சோடியத்துக்கு இங்க 6 NaOH போடணுமோ இல்லையோ? 6 ஹைட்ரஜன் வந்துட்டு 6 ஹைட்ரஜனுக்கு அங்க 3 H2O போடணுமோ இல்லையோ? இந்த அதுதான் சமப்படுத்தின முறையா, சமப்படுத்தின மெத்தட். ஓகே, சரி. இனி நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். 7 இலக்கம் போட்ட கேள்விக்கு வாங்க. 2012 முடிஞ்சதப்ப. அடுத்தது, பின்வரும் இயல்புகள் அதிகரிக்கும் வரிசைக்கு ஏற்ப ஒழுங்குபடுத்துக. CO2 கார்பனேட்ல கார்பன் ஆக்சைடு இடைத்து ரொம்ப கவனிக்கும். CO2 CO3 2- பாருங்க பிள்ளைகள், CO ஆம், CO2 ஆம், CO3 2- ஆம். கட்டமைப்புகள் தெரியுமா? C ரிபிள் பாண்ட் O மைனஸ் பிளஸ் மைனஸ். இதுதான் அப்போ லூயி கட்டமைப்பு. CO2 தெரியுமா? CO2 இப்படி இருக்கு. கார்பனேட் தெரியுமா? இப்படி இருக்கு. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில தான் கேட்டது. இந்த பாண்ட் ஆர்டர் ஒன்று இருக்கு. பாண்ட் ஆர்டர், பிணைப்பு வரிசை. பாண்ட் ஆர்டர் அதாவது பிணைப்பு வரிசை. அது ஈரணு மூலக்கூறுல பரிவு இருக்குமாடா? இதுக்கு இருக்காதுதான். ஈரணு மூலக்கூறுக்கு பரிவை பற்றி யோசி. பரிவுன்னா என்னன்னு சொல்லுங்க. பைப்புணைப்பை இடம் மாத்திரம். இருக்கிற பைப்புடைப்பை இடம் மாத்திக்கிறது தானே பரிவு. அப்ப இது ரெண்டு அணுக்களுக்கு இடையில வேற எங்க மாத்துறீங்க? மாத்த இல்லாதானே. இப்ப மாத்திலாட்டுக்கு இந்த பைப்புடைப்பு எல்லாம் அப்படியே பெர்மனண்டா இருக்கிற ஆட்கள் தானே. அப்ப பெர்மனண்டா இருக்க போதுன்னா இந்த காவலுக்கும் ஒற்சனுக்கும் இடையில 3 பிணைப்பு பெர்மனண்டா இருக்குது. 3 பிணைப்பு பெர்மனண்டா இருந்தா பாண்ட் ஆர்டர் 3. ஓகேயா? இங்கே பாருங்கோ 2 பைப்புணைப்பு இருக்கு. 2 பைப்பு. ஆனா ஏற்றம் இல்லாம இல்லை இருக்கு. ஏற்றம் இல்லாம இல்லை இருக்கு.
அந்த பைப்பிணைப்பணிகள் உடைச்சு குறைக்க வழி. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, என்ன சொல்றேன் நான், பைப்பிணைப்பின் எண்ணிக்கையை மாத்தாமல் நகர்த்தலாம் தான், நகர்த்துங்கன்னு தான் சொல்றேன். அப்ப இதுல நகர்த்த வழிக்கிட்டால் ஏற்கனவே ஏற்றம் இல்லாம இருக்கு. நகர்த்த வழிக்கிட்டால் ஏற்றம் பிரியடை. ஏற்றம் பிரியடைந்தால் அது உறுதி குறைஞ்ச அமைப்பு. அப்ப இருக்கிறத விட இனி கீரை வழிக்கிட்டாலே அது உறுதி குறைஞ்ச அமைப்புன்னா கீரை தேவையில்லை. அப்ப பொண்டோடர் அப்படியே ரெண்டு முனைப்புண்ட காவனுக்கு முடிச்சிருங்க. பொண்டோடர் ரெண்டு தான், இரண்டு தான் வரும். அல்லது வடிவ கீரை வலிக்கிட்டா எப்படி கீறான்னு சொல்லுங்க. ஒரு ரெண்டு இடத்தையும் இதுக்கு உடம்பு கொண்டா போடும். ரெண்டு பைப்பில் எண்ணிக்கையை மாத்த கூடாது. உனக்கு ஒரு இடத்துக்கு போடுங்க ரெண்டையும். இப்ப இந்த ஓவில 3 உழைப்பு வந்தா என்ன போடலாம், பிளஸ் போட வேணும். இந்த ஓவில 4 உழைப்பு வந்தா என்ன செய்யணும், ஒரு உழைப்பு வந்தா என்ன செய்யணும், மைனஸ் போடணும். இப்படி வரும். இது வளம் மாறும். வளம் மாறம்னா இஞ்சால ரிபிள் ஓவர் கொடுக்கும், இதுல பிளஸ் இங்கால சிங்கிள் ஓவர். அப்ப இப்படித்தான் பெரிய கட்டாயமா கீறுவதா இருந்தால். ஆனா இதெல்லாம் உறுதி குறைஞ்சாது. ஏற்ற பூர்வாடு வந்து ஏற்ற பிடிய வந்தது, அங்க ஏற்றம் இல்லாம இருக்கு. அப்ப அதுதான் உறுதி கூட. கீரை வலிக்கிட்டால் அனைத்தும் உறுதி குறைஞ்சதுன்னா கீறாது. கீரை வலிக்கிட்டால் எல்லாம் உறுதி குறைஞ்சதா வரும், அப்ப கீறாது. அப்ப அதுக்கு பெரிய கட்டமைப்பும் சொல்ல போனா கீறுவது பொருத்தமற்றது. உறுதி குறைஞ்சதுன்னா அது என்ன இந்த நிலைக்கு போகுது, அப்படியே இருக்குமே. அதான் அந்த மீனிங். சரி, அப்படியே இருக்க மாட்டா. அப்ப பொண்டோட ரெண்டு தான். ஆனா இங்க இருக்கு வித்தியாசம். ஏன் இதுல 3 பிரிவு கட்டமைப்பு வரும், 3ம் சம உறுதியோட வரும். அப்ப பிரிவு கட்டாயம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். 3ம் சம உறுதியோட 3 ஒரு பைப்பிணைப்பு தான் இருக்குது. அந்த ஒரு பைப்பிணைப்பு இங்க மாத்தலாம், இங்க மாத்தலாம். 3 மட்டும் நான் ஒரே மாதிரி தான் நாக்கல். அப்ப 3 கீறலாம், 3மே சம பரிவு உடையவை, சம உறுதி உடையவை, சம சக்தி உடையவை. அப்ப பொண்டோடர் எப்படி இருக்க போகுது, இங்க பாருங்க. ஒரு சிக்மா பிணைப்பு ஒரு 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 டவுலியே பாருங்க, இந்த ஓக்கும் சீக்கும் இடையில 3 சமம் தானே. இப்ப சமனடைய ஒரு ஒன்றுல பாத்தீங்கன்னா 1. இனி ஒரு பைப்பிணைப்பு என்ன செய்ய போகுது, ஒரு சிக்மா பிணைப்பு பெர்மனண்டா இருக்குது. ஒரு பைப்பிணைப்பு ஓடி திரிகிறதால ஒரு இடத்துக்கு அதன் பங்களிப்பு 1/3. இதானப்ப அந்த பொண்டோட பார்க்கிற முறை. சமனான வரிவு கட்டமைப்புல அது இறங்க போகுதுன்றபடியா ஒரு சிக்மா பிணைப்பு பெர்மனண்டா இருக்கு, அதுதான் 1. ஒரு பைப்பிணைப்பு 3 இடத்தை ஓடி திரிய போகுதானே. அப்ப ஒரு இடவெளிக்குள்ள இருக்கின்ற பங்களிப்பு என்ன, 1/3. அந்த ஒரு இடவெளிக்குள்ள விட்ட CO பிணைப்பு தானே பாக்குறோம், அது 1/3. அப்ப இதுதான் பொண்டோடர். பொண்டோடர். இப்ப உங்களுக்கு பொண்டோடர் கூடினால் பிணைப்பு நீளம் குறையும். அப்ப இதுதானே பொண்டோடர் கூடினது. ஆகவே சிக்கும் ஓவுக்கும் இடையிலான பிணைப்பு நீளம் பொண்டோடர் கூடினதுதான் நீளம் குறைஞ்சது. அடுத்தது பொண்டோடர்னா பிணைப்பு நீளம் அல்ல பிணைப்பு வலிமை ஓட்டம் மாறில. வலிமை கேட்கிறேன், அவங்க கேட்டால் இப்படி வரும். இதுதானே கேட்டது பிணைப்பு நீளம் தான். புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி 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 எல்லாம் எழுதி குறிங்க, இப்படி எல்லாம் எழுதி குறிங்க. பொண்டோட வேண்டா என்னன்றதான் இவ்வளவு நேரம் கதைச்சதுதான் பொண்டோட. பிணைப்புகளை எழுதுறோம். இதுல ஒரு பரிவு காரணமாக ஒரு இடவெளிக்குள்ள 1.5 பிணைப்பு, சாரி 1/3 ஒரு பிணைப்பு. பரிவு காரணமாக ஒரு இடவெளியில 1/3 ஒரு பிணைப்பு. இந்த பரிவு நிகழ வாய்ப்பு இல்லை, அதனால 2 பிணைப்பு. இங்கேயும் பரிவு நிகழாது, ஆகவே 3 பிணைப்பு. அதனாலதான் 3, 2, 1/3 அந்த பிணைப்புகளின் எண்ணிக்கை. பிணைப்புகளின் எண்ணிக்கைதான் பொண்டோட போடுறோம். அப்புறம் அதை வச்சு பிணைப்பு நீளங்களை ஒப்புடுறோம். பொண்டோடர் கூடினா பிணைப்பு நீளம் குறையும், பொண்டோடர் குறைஞ்சா பிணைப்பு நீளம் கூடும். இவ்வளவுதான் பொண்டோடர். பாருங்க, எல்லாரும் எழுதி கொடுங்க வடிவா.
Pengajo aja போறேன். வர வெளிகளும் வருந்தானே, வர வெளிகளும் வருந்தானே. அப்ப அதுக்கும் இதே மாதிரி ஜிகேக்க பார்க்க வழங்கிடுவோமா. அடுத்தது நைதரசன் அணுவின் மின் எதிர்த்தன்மை என்று அதுவும் பல வழிகள் வரும், வர வர பார்க்க வழங்கிடுவோம். NO2 பிளஸ் இதுதான் கட்டமைப்பு. NO2 பிளஸ் NO3 மைனஸ் இது NO3 மைனஸ் இது NH3. மின்னல் தன்மையை பார்க்கறதுக்கு முதல் மைய அணுவின் மைய கலப்பை பற்றி ஒப்பிட வேணும். முதலாவது ஒப்பிட வேண்டியது கலப்பாக்கம். இது SP கலப்பு, இது SP2 கலப்பு, இது SP3 கலப்பு. இந்த ஓடர்லயே டக்கான ஓடரை போட்டுடலாம். மூன்றும் ஒவ்வொரு கலப்பிலே தரப்பட்டிருப்பதால உடனே விளங்கும். SP கலப்பு என்றால் அது மின்னெதிர்த்தன்மை கூட. மின்னெதிர்த்தன்மை என்ன? நிலத்திறன் மீது நாட்டம். நிலத்திறன் கவரும் ஆற்றல் தான் மின்னெதிர்த்தன்மை. அப்ப SP கலப்புக்கு ஏன் நாட்டம் கூடுது என்று சொன்னா, SP கலப்புலதான் S இந்த பெர்சன்டேஜ் கூடவா இருக்கு. இங்க S இந்த பெர்சன்டேஜ் SB-யும் -1 ஒன்று -1. அப்ப S இந்த பெர்சன்டேஜ் 50%. இங்க SP2 S இந்த பெர்சன்டேஜ் -2 அல்ல, 2B ஒரு S, 2B ஒரு S. அப்ப S இந்த -2 33 மூன்றிலும். இங்க S/P வந்து -3. அப்ப S பெர்சன்டேஜ் வந்து 25 75. அப்ப S பெர்சன்டேஜ் 25. அப்ப இது 25, இது 33, அது 50. இதுதான் S இந்த பெர்சன்டேஜ் கூட. S/P கரவு காண்மையிலே இருக்கு. S/P கரவுக்கு அண்மையில, S தான் கரவுக்கு அண்மையில. அப்ப கருவுக்கு அண்மையில இருக்கிற ஓபிட்டல கூடுதலான சதவீதத்தில கலப்பில ஈடுபடுத்தி, சரியா? என்ன கருவுக்கு அண்மையில உள்ள ஓபிட்டல S ஓபிட்டல கூடிய சதவீதத்தில கலப்பில ஈடுபடுத்தினால் அந்த கலப்பு ஓபிட்டல இருக்கிற பிணைப்பு இலத்திரனை அந்த அணு கூடுதலா கவர். பிணைப்பு இலத்திரனை கவரும் ஆற்றலுக்கு தான் மின் எதிர்த்தன்மை என்று பெயர். ஞாபகம் இருக்கும்? படிச்சது விளங்கி இருக்கோம்? மறந்து போச்சோ? பிணைப்பில் உள்ள இலத்திரன்களை கவரும் ஆற்றலுக்கு பெயர் தான் மின் எதிர்த்தன்மை. அப்ப பிணைப்பில் உள்ள இலத்திரனை கவரும் ஆற்றல் SP கலப்புக்கு தான் கூட. காரணம் வாங்கிச்சா? அப்படியே ஓடர்ல குறைஞ்சிடுது. சரியா? அப்ப கலப்பத்தான் முதல்ல பார்க்க சொல்லி இரண்டாவதா பார்க்கிறது ஏற்றம். ஏற்றம் இருக்கிறதான் இரண்டாவதா பார்க்கிறது. இங்க ஏற்றம் பிளஸ்ல இருக்கு, இங்க ஏற்றம் பிளஸ்ல இருக்கு, இங்க ஏற்றமே இல்லை, 0. இது இரண்டாவது பார்க்க. பிளஸ் ஏற்றம் இருந்தால் இலத்தின் மீது நாட்டம் கூடும் தானே. அப்ப பிளஸ் ஏற்றம் இருந்தா மின்னெதிர்த்தன்மை கூட, 0 குறைவு, மைனஸ் இருந்தா இன்னும் குறையும். இதுதான் விஷயம். இரண்டாவது. மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? ஆக்சியேட்டன். ஆக்சியேட்டன் கூடினால் மின்னெதிர்த்தன்மை கூடும். ஆக்சியேட்டன் கூட 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 மின்னெதிர்த்தன்மை கூடும். ஆக்சியேட்டன் கூடுறோம்டா மைனஸ்ல குறையலாம், இல்ல பிளஸ்ல கூடலாம். சோ ஆக்சியேட்டன் கூடினால் மின்னெதிர்த்தன்மை கூடும். இங்க ஆக்சியேட்டன் என்னன்னு கேட்டா +5. இங்க ஆக்சியேட்டன் என்னன்னு கேட்டா +5. இங்க ஆக்சியேட்டன் என்னன்னு கேட்டா -3. அப்ப பாருங்க, கலப்பின் அடிப்படையில இவர் தான் லீடிங். வடிவா கலப்பின் அடிப்படையில் இவர்தான் லீடிங். ஏற்றத்தின் அடிப்படையில் இவரும் இவரும், ஆக்சியேட்டன் அடிப்படையில இவரும் இவரும். அப்ப இப்ப யார் முன்னுரிமை? இவர் தான் முன்னுரிமை.
அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யணும்? மின் நைதரசனின் மின் எதிர்த்தன்மை ஆகக்கூடியவர் யாரு? NO2 பிளஸ்ல உள்ள நைதரசன். அடுத்தவர் யாரு? இந்த ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் பட்டம் போட்டு போய் வருவான் ஆர்டர் தான் NO3 மைனஸ். அடுத்ததுதான் Na3. நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளையாரு. X% கூடின கலப்பு. X% கூடின கலப்பு மின்னேற்றமா கூட sp2 கூட sp2 குறையும் sp3க்கு இன்னும் குறையும். ஏற்றத்துல பிளஸ் இருந்தால் மின்னேற்றமா கூடும், மைனஸ் இருந்தால் குறையும். ஆக்சிஜன் கூடினா மின்னேற்றமா கூடும். இதெல்லாம் மின்னேற்றமா சார்புல தெரிஞ்சிருக்க வேணும். ஓகேயா? பிளஸ் ஒட்சியேற்றம் கூடுதண்டா அதுவும் பிளஸ் தானப்பா. ஒட்சியேற்றம் கூட பிளஸ்ல கூடுதண்டா கருத்து இலத்தன் மீது நாட்டம் கூடும் தானே. ஆக்சிஜன் கூடுதுன்னா பிளஸ் கூடுது, பிளஸ் கூடுதுன்னா இலத்திரல நாட்டம் கூடும். இந்த ஏற்றத்துல பிளஸ் இருந்தால் இலத்திரல நாட்டம் கூடும். S% கூடினால் கருவுக்கு அண்மையில் உள்ள ஓபித்தல் கூடினால் அப்படி இலத்திரண்ட நாட்டம் கூடும். அதனாலதான் மின்னழுத்தன்மைகள் அதிகரிக்கிறது. ஓகே, மூன்றாவது பகுதிக்கு வாங்க.
மூன்று எங்கட இரண்டாம் கூட்டத்தேடப்ப உப்புக்கள் வெப்ப பிரிகை அடைகிறது தான் விளக்கம். அந்த பிரிகை அடைகிற ஆற்றல் பிரிகை வெப்பநிலை மேலிருந்துகளை கூடிக்கொண்டு போகும். மேலிருந்துகளை கூடிக்கொண்டு போகும். மாறி சொல்லுங்க. பிரிகை வெப்பநிலை கூடும் சரி, ஆனா பிரிகை அடையும் ஆற்றல் குறையும். அதை கேட்க வடிவா கவனிக்கணும். பிரிகை வெப்பநிலை கூடும், ஆகவே வெப்ப பிரிகை அடையும் ஆற்றல் குறையும். மேலே இருந்தது. அந்த அடிப்படையில நீங்கள் இந்த சல்வேட்டுகள் இந்த பிரிகை எப்படி போட போறீங்க? மேல இருந்து பிரிகை வெப்பநிலை தானே கேட்டது. அப்ப பிரிகை வெப்பநிலை, பிரிகை வெப்பநிலை என்ன? குறைஞ்ச நல்லா டக்கன்னு பிரிகிறது பெர்லியம் சல்வேட் மேல உள்ளது. கீழே போக போக பிரிகை வெப்பநிலை கூடுது. கடைசி கால்சியம் கொடுங்க, கால்சியம் சல்வேட். சரியா? மேலிருந்து கீழ் நோக்கி பிரிகை வெப்பநிலை அதிகரிக்கின்றது. இதுக்கு முனைவாகு தன்மை என்பதுதான் காரணமாக இருக்கிறது வழக்கம். முனைவாகு தன்மை. சரி, இப்ப கவனிங்க. முனைவாகு தன்மை என்றா என்ன? முனைவாகு தன்மை என்ன? ஒரு அயன் சேர்வையில ஒரு கட்டியன் இருக்குது, ஒரு அன்னியன் இருக்கு. ஒரு அயன் சேர்வையில ஒரு கட்டியன் இருக்குது, ஒரு அன்னியன் இருக்கு. கட்டியன் தான் விரைப்பானதாக ரிஜிட் பொடியா இருக்கும். அன்னியன் தளர்வானதாக இருக்கு. ஏன்னா அது இலத்திரன் முகில். ஏன்னா அங்க புரோத்தனை விட இலத்திரன் கூட. அன்னியன் என்று சொன்னால் புரோத்தனை விட இலத்திரன் கூட. அப்ப அந்த இலத்திரன் முகில் தளர்வாத்தான் இருக்கு. கட்டியன் என்று சொன்னால் புரோத்தனை விட இலத்திரன் குறைவு. அப்ப அந்த இலத்திரன் முகில் விரைப்பானதா இறுக்கமானதா சின்னனா இருக்கும். 6 குறைவு தானே கட்டியன். அன்னியன் 6 பெருசு தானே. அப்ப அந்த கட்டியன் அந்நியன் இலத்திரன் முகில இழுக்கும், கவரும். இங்க பாருங்க, போடவீங்க. இது கட்டியன், ரைட்? இங்க அந்நியன் இப்படி இழுக்கும். சரியா? அப்ப இங்க கட்டியன் அந்நியன். இந்த அந்நியன் இலத்திரன் முகில் தளர்வாக இருக்கிற இலத்திரன் முகில இந்த கட்டியன்கள் இழுக்கிறது. கட்டியன்கள் இழுக்கிறது. இழுக்கிறதாலதான் உங்களுக்கு என்ன, இந்த இலத்திரன் முகில் கட்டியனை நோக்கி நகர்வதற்கு பேர் தான் முனைவாகுதல். எனக்கு ஒன்று யோசிக்க வேண்டாம். இலத்திரன் முகில் கட்டியனை நோக்கி நகருகின்ற தன்மைக்கு பேர் தான் முனைவாகுதல். விளங்குதல்லோ? இப்ப உங்களுக்கு கார்பனேட் எடுக்கலாம், இந்த போட்ட சல்பேட் எடுக்கலாம், எதையும் யோசிக்கலாம். கார்பனேட்டை யோசிக்கலாம், சல்பேட்டை யோசிக்கலாம், எந்த நைட்ரேட்டை யோசிக்கலாம். எதை யோசிச்சீங்கள் என்றாலும் சரியா? கல்சியம் அயன், கல்சியம்னா மேல இருந்துவோம். பெர்லியம் அயன், பெர்லியம் 2+ அயன். இந்த பேரியம் வந்து போடுங்க. கடைசி தானே பேரியம். கடைசி என்ன எடுப்போம்? இப்படி பெர்லியமும் பேரியம். இங்க அந்நியன். சரி, இப்ப கார்பனேட் எடுங்களேன். பெர்லியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட். அந்நியன் ஒன்று தானே, கார்பனேட் தானே. ஆனா கட்டியன் தானே வித்தியாசம் 2ஆம் கூட்டத்துல. இவர் ஆனா கட்டியனுக்கும் பாருங்க ஏற்றும் சமனா இருக்கு. இது 2+, இதுவும் 2+. 2+, 2+. என்ன? அப்ப இவர் இங்க கவருவர், இவர் இங்க கவருவர். யார் மீது யாருக்கு இவர்ல கவர்ச்சி கூட? சொல்லுங்க பாக்க. பெர்லியம் 2+, பேரியம் 2+, இந்த அந்நியன் மீது கவர்ச்சி கூடவாயிரு. யாரு கூட? கட்டியன் 6 குறைஞ்சவருக்கு தான் இழுவ கூடவாயிரு. 6 குறைஞ்சவருக்கு தான் இழுவ கூடவாயிரு. இதை நாங்கள் இப்ப கார்பனேட் என்று வைப்போம். இதை நாங்கள் கார்பனேட் என்று வைத்தால் சரியா? இந்த கார்பனேட்டை யார் கூட இழுக்க போற? பெர்லியம் தான் கூட இழுக்க போற. பேரியம் குறைவாகத்தான் இழுப்ப.
ஏன் அவர் ஒரே ஏற்றம் ஆனா அவர் 6 கூடினவர். இவர் 6 புரிஞ்சவர். 6 புரிஞ்சவருக்கு இழுவ கொடுக்கணும். அப்ப இவர் தான் கூட. இவர் இருக்கிற இழுவைக்கு இவர் என்ன செய்வார்? தன்னிடம் உள்ள O2 மைனஸ் பறி கொடுப்பார். O2 மைனஸ் பறி கொடுப்பார் இலகுவாக. அப்ப இவர் தன்னுடைய O2 மைனஸ் பறி கொடுத்தாருன்னா இவர் CO2 மாறும். பாருங்க, இதுக்குள்ள இருந்து O2 மைனஸ் விலகினா இது CO2 தான். இதுக்கு இருந்து O2 மைனஸ் விலகினா இது CO2 தான். ஓகேயா? அப்ப இந்த வந்து O2 மைனஸ் இவர் தான் டக்குன்னு படைக்க போறார். இழுவைக்கு இவர் தான் டக்குன்னு படைப்பார். அதனாலதான் பெர்லியம் கார்பனேட் இலகுவாக பிரிகை அடைகிறது. அந்த ரீதியில் பேரியம் கார்பனேட் பிரிகை அடைவது கடினமாகிறது. கடினமாகிறத பிரிக்க வேணும் என்றால் கூட வெப்பநிலையை கொடுக்க வேண்டும். சுலபமா பிரிகிறது குறைஞ்ச வெப்பநிலையில பிரியும். அதனாலதான் 2ஆம் கூட்டம் சரி 1ஆம் கூட்டம் சரி மேலே இருந்து கீழே போக போக உப்புக்களுக்கு பிரிகை வெப்பநிலை அதிகரிக்கிறது. அப்ப இதுதானே பெர்லியம் தானே முனைவாகுதன்மை கூடினது. அப்ப முனைவாகுதன்மை கூடும் போது பிரிகை வெப்பநிலை குறைகிறது. இதுதான் ஃபண்டமெண்டல் தியரி. முனைவாகுதன்மை கூடும் போது பிரிகை வெப்பநிலை குறைகிறது. முனைவாகுதன்மை கூடும் போது பிரிகை வெப்பநிலை குறைகிறது. ஓகேயா? சரியா? அப்ப கூட்டத்தின் வழி மேல இருந்து கீழே போக என்ன கூட்டத்தின் வழி மேல கீழே போகுதுன்னு போக பிரிகை வெப்பநிலை கூடுது. கூட்டத்தின் வழி கீழே போக பிரிகை வெப்பநிலை கூடுது. சோ சொன்ன விஷயங்கள் தேவையானது இருந்தா நோட் பண்ணுங்க. சொன்ன விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப விஷயம் என்னண்டு முனைவாகுதன்மையும் பிரிகை வெப்பநிலை. ஓகேயா? அதாவது முனைவாகுதன்மை கூடின இடத்துல அப்ப பங்குட்டு தன்மை கூடுதல்னு சொல்லுவோம். முனைவாகுதன்மை குறைக்க அயன் தன்மை கூடுதல் சொல்லுவோம். பாருங்க வித்தியாசங்கள். முனைவாகுதன்மை கூடினா பிரிகை வெப்பநிலை குறையுது, பங்குட்டு தன்மை கூடுது. முனைவாகுதன்மை கூடினால் பிரிகை வெப்பநிலை குறைகிறது, பங்கீட்டு தன்மை கூடுகிறது. முனைவாகுதன்மை கூடினால் பிரிகை வெப்பநிலை குறைகிறது, பங்கீட்டு தன்மை கூடுகிறது. அதெல்லாம் யோசிச்சு வைங்க. அடுத்தது
நேயோன் ஆகன் கிரிப்டன் என்னது? கூட்டத்தின் வழி. 18ஆம் கூட்டம். கூட்டத்தின் வழி. அப்ப மூலத்திலையும் பருமன் கூட கூட லண்டன் பிஷப் கூடும், உருவுல கூடும். சோ அப்ப கொதிநிலை என்ன செய்ய போகுது? நேயோன் ஆகன் கிரிப்டன் அதே ஒழுங்கு. பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட் என்ன? நியோன் ஆகன். ஏன்னா இது லண்டன் விசா மட்டும்தானேடாப்பா. இது என்னடா முனைவுத்தன்மையா இருக்கு? இல்லையே, லண்டன் விசா மட்டும்தானே இருக்கு. லண்டன் விசா மட்டும் இருக்குன்னா மூலத்திணிவு பருமன் கூட கூட கூடிக்கொண்டுதானே போகும். மூலத்திணிவு பருமன் கூட கூட கூடிக்கொண்டுதானே போகும். அப்படித்தான் இதை பார்த்தோம். கொதிநிலை கூடிக்கொண்டே போகும். ஓகே, அடுத்தது 5வது. சரியா? SFSICL அணு ஆரை. அணு ஆர விளைவு நீங்களோ அது இப்படித்தான் இந்த இப்படி இந்த செகண்ட் பார்ட் முதலாவது கேள்விக்குள்ள இப்படி வர முனைக்கிற கேள்வி. அணு ஆர அயன் ஆர இதெல்லாம் வேறு. சரியா? உங்களுக்கு கந்தகம், புளோரின், சிலிக்கன், குளோரின். இங்க பாருங்க, ஒரு ஆவர்த்தனத்துல குறைகிறது வழக்கம் தானே. லிதியத்துல தொடங்கினால் அப்படியே இறங்கிடுவாங்க. லிதியம், பெர்லியம், போரன், கார்பன், நைட்ரசன், ஆக்சிஜன், புளோரின், நியான். ஜலவாங்க சோடியம், இது 3வது. மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆர்கன். இப்படி வரும். ஓகேயா? இதுல பாருங்க, கந்தகம், சிலிக்கன், குளோரின். இங்க இருக்கு 3 பேரும். சிலிக்கன், கந்தகம், குளோரின். அணு ஆரை எப்படி இருக்கு பாருங்க. அணு ஆரை என்ன மாதிரி எழுதுறது பாருங்க. அவனு கண்டுபிடிக்கிற மாதிரி தாண்டப்ப போடுவான். பயப்படாது. அணு ஆரை சிலிக்கனுக்கு கூட என்ன, கந்தகத்துக்கு குறையுது, குளோரினுக்கு குறையுது. அடுத்தது புளோரின். புளோரினும் புளோரினும் ஒரே கூட்டம் தான். இப்ப டக்குனு பிடிக்கலாம் பாத்தீங்களா? புளோரினும் புளோரின் FCL-ம் F-ம் ஒரே கூட்டம். அப்ப சிஎல் ஆர கூட எஃப்க்கு ஆர குறையும். சக்தி மட்டும் குறைஞ்சாதானே எஃப். அப்ப சிஎல் விட எஃப் குறையும். இந்த முடிஞ்சதுனாலும் போடும். அணு ஆரை சிலிக்கன், கந்தகம், குளோரின். குளோரினோட குளோரின் குறையும். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். நோட் பண்ணுங்க. அணு ஆர விரைவக்கு முதல் 20 மூலங்களே ஓடர்ல போட தெரியணும்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? முக்கியமா முதல் 20 மூலங்களே ஓடர்ல போட தெரியும். அதுக்கு அணு ஆர விரைவு இருக்காக்குற வேணும். பண்ணிக்கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? இந்த எங்களோட பப்ளிக் சேனல் இருக்கு தானே, எங்களுடைய பப்ளிக் சேனல். அதுல உங்களோட குரூப்ல அந்த சேனல் போட்டு இருக்குது, பாத்தீங்கன்னா தெரியும். வாங்கதான்
இந்த வியூ சேனல் என்று போட்டிருக்கு பிள்ளைகள். உங்களோட டெலிகிராம் குரூப்பை பாருங்க, வியூ சேனல் என்று போட்டிருக்கு, அதுல இணைஞ்சு கொள்ளுங்க. அதுல பாருங்க, இந்த அன்னைக்கு அயனாக்க சக்தி வரைவுக்கு இருந்தா ஞாபகம் இருக்கா? இந்த அயனாக சக்தி முதலாம் அயனாக சக்தி வரைவு கீறி விட்டுனால அதே மாதிரி அணு ஆர வரைவும் அந்த 20ஐயும் ஓடல் படுத்தக்கூடிய விதமா கீறிட்டு பாருங்க. அந்த சரியா? கீறி கொண்டிருக்க நேரம் போகும். சரியா? அணு ஆர அந்த பப்ளிக் சேனல்ல லிங்க கொடுத்துனே முதல்ல கூட இதுல இணைஞ்சிட்டு அதுக்குள்ள தட்டி பாருங்க, அதுல கிடக்குது. என்னுடைய அந்த பப்ளிக் சேனல்ல போனீங்கன்னா பிள்ளைகள் அனைத்து ரிசோர்ஸ் புக்கும் போடப்பட்டிருக்கு. யூனிட் 1 இருந்து யூனிட் 14 வரையான உங்களுடைய புதிய பாடத்திட்டத்துக்கான அனைத்து ரிசோர்ஸ் புக்கும் அதுல இருக்கு. சரிதானே? வேற தேடி பாருங்க என்னென்ன நாங்கள் கூட்டங்கள் இந்த எல்லா பட்சிக்கும் நாங்க போடுற விளம்பரங்கள் எல்லாம் அதுக்குள்ள கட்டாயம் போடுவோம். அப்ப என்ன செக்ஷன் புதுசா தொடங்க போதோ எல்லாம் அதுக்குள்ள போடுவோம். எந்த பட்சிக்கு என்ன புதுசா ஆரம்பிக்க போதோ எல்லாம் அதுக்குள்ள போடுவோம். அதை பார்த்து கொண்டு இருந்தா எந்த பட்சிக்கு என்ன நடக்க போகுது, என்ன துவங்க போகுது, என்ன இந்த விஷயங்களை அறிஞ்சு கொள்ள. அது மட்டும் இல்ல, சில அணுகார வரைவு என்னோட வரைவுன்னா நான் 20 நீங்க சாதாரணமா வேற ஆசிரியர்கள் கீறி விட்ட வரைவு எடுத்து பாருங்க, அல்லது சில புரிண்டட் வரைவு எடுத்து பாருங்க. ஒழுங்கா 20ஐயும் ஓடர்ல முடியலாம், பிடிக்க மாட்டீங்க. அதுக்கேற்ற விதமா இருக்காது வரைவு. அயனாக்க சக்தியா முதல் 20ஐயும் அயனாக்க சக்தியில் ஓடர் படுத்தக்கூடிய மாதிரி நான் கிடக்கூட எல்லாம் போட்டுக்கிட்டுனா இல்ல. அதே மாதிரி அணுகார வரைவுக்கும் போட்டபடி அதுல கீறி இருக்கு பாருங்க. மிக முக்கியமான வரைவுகள் அதுல எல்லாம் அந்த பப்ளிக் சேனல்ல இருக்கு. கெமிஸ்ட்ரி சம்பந்தமாக என்னுடைய பாடம் சம்பந்தமாக அதுக்குள்ள இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. சரியா? இப்ப நான் அணுகாரை சொன்னான், அணுகாரை இப்ப உங்களுக்கு தரப்பட்ட 4 மூலகங்கள் இருக்கு. இந்த 4ம் 20க்குள்ளதான் வருது. அணுவன் 20க்குள்ள வருது. அப்ப நீங்க அந்த அணுகார வரைவை பாக்குறீங்க, 20ஐயும் ஓடர்ல எழுதுறீங்க. எழுதுனா இந்த மூலங்கள் 4க்கும் ஓடர் போடுறது பெரிய வேலையா இருக்காது. அந்த 20ஐயும் ஞாபகப்படுத்துவீங்களா இருந்தா டக்குன்னு இந்த ஓடரை போடலாம், பிரச்சனை வராது. பெரும்பாலும் கேட்கறது எப்படி? அந்த 20க்குள்ள தானே பெரும்பாலும் கேள்விகளை கேட்கிறாங்க. அப்ப 20க்குள்ள நீங்க ஓடர்ல அயனாக சக்தி ஓடர் போடுங்கோ, அணுகாரை ஓடர்ல போடுங்கோ, மின்னது தன்மை ஓடர்ல போடுங்கோ, அப்படி போட்டு வைங்க. எல்லாத்தையும் பப்ளிக் சேனலுக்கு போய் பாருங்க. பப்ளிக் சேனல்ல இணையவனும் எல்லாரும் இணைஞ்சு ஆக்களுக்கு என்ன தேவையோ அதுலயும் சொல்லிக் கொள்ளுங்க. நீங்களும் அதுக்கு அட்டென்ட் பண்ணுங்க. சரி, நாங்க பி பாட்டுக்கு போவோம். சரி, நைட்ரமைட் ஒரு மென்னமிலம் ஆகும். பாருங்கோ, சூத்திரமே தரப்பட்டிருக்கிறது. NH2 நைட்ரமைட் NO2, இதுதான் அந்த கட்டமைப்பு. இதை சொல்றான் நைட்ரமைட் ஒரு மென்னமிலம் ஆகும். சரி, காரத்தின் முன்னிலையில் N2O ஆகவும் H2O ஆகவும் பிரியும். காரத்தின் முன்னிலையில் N2O ஆகவும் H2O ஆகவும் பிரியும். சரி, நைட்ரமைட்டை அடிப்படையாக கொண்டு பின்வருவனவற்றுக்கு விடை தருக. நைட்ரமைட்டின் அடிப்படை கட்டமைப்பு தொடங்கலாம். அடிப்படை கட்டமைப்பு NH2, அடுத்து NO2. ஓகேயா? சரி, மூலக்கூறுக்கும் மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி கட்டமைப்பு வருக. விளைவுலா ஏற்றம் இல்லையோ புடகம். இது ஐதரசன் ஒட்டப்பிணைப்பு தான், அதை மாத்த இயலாது. இஞ்சாலதான் ஏதாவது செய்ய போறோம். சரி, இப்ப உங்களுக்கு இதுல மைனஸ் போடணும், இதுல மைனஸ் போடணும். இது 3 பிணைப்பு இருந்தா ஏற்றம் இல்லை, 3 பிணைப்பு இருந்தா ஏற்றம் இல்லை. இதுல 2 மைனஸ் இருக்கின்றபடியா 2 பிளஸ் இதுல காட்டும். சோ ஒரு மைனஸ் பிளஸ் அகற்றலாம். நீங்க அப்ப இதை டபுள் ஆக்குங்கோ, அவரை இல்லாம பண்ணுங்கோ. இவரை இப்ப ஒரு பிளஸ் போடுங்கோ, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். அவரையும் நகர்த்தி இதுலயும் தனிச்சுடைய நகர்த்தி பைப் போட்டு பிளஸ் மைனஸ் அடிக்கிறாரு. நைட்ரசனுக்கு 5 பிணைப்பு வந்துடும்.
இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்கள் எதுக்குமே 5 மணிக்கு வர முடியாது, 8 இலத்திரனுக்கு மேல 10 இலத்திரன் வரக்கூடாது. அப்ப இது ஒரு ஈதல் பிணைப்பு. இப்ப இதை நகர்த்தியெல்லாம் இருக்குல்ல, அப்ப இது ஒரு ஈதல் பிணைப்பு. இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. இனி தனிச்சோடிகளை காட்டுவோம். 1 2 3 4 5 6 1 2 3 4 இதுல ஒரு சோடி இருக்குது. இவ்வளவுதான் அடிப்படை ஒரிஜினல் லூயி கட்டமைப்பு. இனி பரிவு கட்டமைப்புகள் எப்படி இருக்கும்? இது மாறாது, தான். இந்த பைப்பிணைப்பை அங்க மாத்துங்க. இங்க டபுள் பண்டோ போடுங்க, இங்க சிங்கிள் பண்டோ மைனஸ் என்று போடுங்க. இதுல பிளஸ் தான் வரும், இதுல தனிச்சோடி வரும். அடுத்த வரிவு கட்டமைப்பு பைப்பிணைப்பை விட்டீங்க நீங்க போடும். நீங்க மாத்தாது, ஒரே ஒரு பைப்பிணைப்பு தான் இருக்கு. அவரே எங்கெங்க போடலாமா 3 ரவுண்ட் மாத்தலாம். இப்ப 3 ரவுண்ட் மாத்தேக்க இப்படிதான் பெறப்போகுது. நடுவில் மாத்துறீங்கன்னா இப்படி வரும், இப்படி வரும். தனித்தோடி தனித்தோடி இப்படி வரும். இங்க ஏஜ், இங்க ஏஜ், இதுலயும் ஒரு பிளஸ் கொண்டு வரப்போகுது, இதுலயும் ஒரு பிளஸ் வரும். அங்க வர விரையலாம். 3 இடத்துல தான் மாத்தலாம். அந்த ஏஜோட உணர்ந்து போடலாம். அப்ப 3 இடத்துல அந்த ஒரு பைப்பிணைப்பை இடம் மாத்தி போடுங்க. பைப்பிணைப்பு எண்ணிக்கையே மாத்த இல்லை, எங்கெங்க மாத்தலாம்னு பாக்குறீங்க. சோ இங்க பாருங்க, நைட்ரஜனுக்கு 4 முனைப்பு வந்தா பிளஸ், நைட்ரஜனுக்கு 4 முனைப்பு வந்தா பிளஸ், ஒருத்தனுக்கு 1 முனைப்பு வந்தா மைனஸ். இங்க அதே கேட்டகரி நாங்க போட்டு அந்த எண்ணுக்கும் ஓகுமான கேட்டகரிஸ் இருக்கே, அதுல விலகல் இல்லாம எழுதி இருக்கிறோம். சரியா? நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. A என்று போடுங்க, இத B என்று போடுங்க, இத C என்று போடுங்க. சோ உறுதியை பற்றி எழுதுவதாக இருந்தால், உறுதி ஏயும் பியும் சம உறுதியும் உறுதி கூடியதும் சி உறுதி குறைந்தது. அவ்வளவுதான். ஏயும் பியும் சம உறுதி என்ன, ஒரே மாதிரி தான். ரெண்டு முனைப்பும் ஒரே மாதிரி சம உறுதி போட்டுக்கொள்ளுங்க, போட்டுக் கொள்ளுங்க. பரிவு கட்டமைப்புகளை வைத்து அவற்றின் உறுதிப்பாடுகள் பற்றி காரணங்களுடன் விமர்சிக்க. பரிவு கட்டமைப்புகள் போட்டாச்சு, உறுதி போட்டாச்சு, இனி காரணம் சொன்னா சரி, இனி காரணம் சொன்னா சரி. குடும்பம்
சி உறுதி குறைஞ்சதுக்கு காரணங்கள் போடுங்க. இங்கு சி உறுதி குறைவிற்கு காரணம், சியின் உறுதி குறைவிற்கு காரணம் சரியா? சியின் உறுதி குறைவிற்கு காரணம் சியின் உறுதி குறைவிற்கு காரணம் ஒவ்வா ஏற்ற பரம்பல் அதிகரித்துள்ளது. ஒவ்வா ஏற்ற பரம்பல் அதிகரித்துள்ளது. அடுத்தடுத்த அணுக்களில் ஒத்த ஏற்றம் உள்ளது. ரெண்டும் தான் காரணமா என்ன? ஒவ்வா ஏற்ற பரம்பல் அதிகரித்துள்ளது. இரண்டாவதா சொல்லலாம் அடுத்தடுத்த அணுக்களில் ஒத்த ஏற்றம் உள்ளது. அடுத்தடுத்த அணுக்களில் ஒத்த ஏற்றம் உள்ளது. அடுத்த கிளியே தரப்பட்ட அட்டவணையை நிரப்புக. இலக்கணம் சொல்லி கேட்கிறான். வடிவம் கிளப்பாக்கும். யாருக்கு? 2 நைதரசன். 2 நைதரசன் சரிதானே? எழுதிங்க தானே? அழிங்க வச்சு கொண்டு வா. 2 நைதரசன். இலத்திரன் சோடி கேத்திர கணிதம். இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் என்ன? 4 கல்லுகள். நான்முகி. இதுல 3 கல்லுகள். முத்தள முக்கோணம். வடிவத்துக்கு வாங்க. வடிவம் 3 சிக்மா ஒரு தனிச்சோடி முக்கோண கூம்பகம். இத 3 அது தள முக்கோணம் தான். தனிச்சோடி இல்லாட்டிக்கு தள முக்கோணம் தான். கலப்பு 4 தள்ளுகளை இருந்தால் sp3, 3 தள்ளுகளை இருந்தால் sp2. அவ்வளவுதான். நோட் பண்ணுங்க கண்டு. ஓகேயா? இம்மூலக்கூறு முனைவாக்கம் உடையதா அற்றதா? முனைவாக்கம் உடையது. ஏன் பிளஸ் மைனஸ் இருக்கிறா? ஓசோன் பாருங்க, ஒரே மூலக அணுக்களாக இருந்துமே முனைவாக்கம் இருக்கு. காரணம் பிளஸ் மைனஸ். ஒரே அணுக்கள் வந்துட்டு முனைவாக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிளஸ் மைனஸ் இருக்கக்கூடிய முனைவாக்கம் உள்ளது. இப்ப P4 மூலக்கூறு என்றால் அது முனைவாக்கம் இல்லைத்தான். இது P4 முனைவாக்கம் இல்லை. S8 என்றால் முனைவாக்கம் இல்லை. ஏன்னா அங்க ஈதல் பிணைப்பு இல்லை. இது S8. S8 என்றா முனைவாக்கம் இல்லை. ஏன்னா அங்க ஈதல் பிணைப்பு இல்லை. அதுக்காக அப்ப P4 முனைவாக்கம் இல்லை. S8 முனைவாக்கம் இல்லை. O2 முனைவாக்கம் இல்லை. N2 முனைவாக்கம் இல்லை. H2 முனைவாக்கம் இல்லை. F2Cl2 முனைவாக்கம் இல்லை. ஆனால் O3க்கு முனைவாக்கம் இருக்கு. O3 முனைவாக்கம் உள்ளது. ஏன்? ஈதல் பிணைப்பு.
ஏன் ரெட்டை பிணைப்பு போட இயலாது? இப்படி இந்த தனித்தோடி இங்க நடத்தினீங்கன்னா ஒரு ரெட்டை பிணைப்பை உருவாக்கலாம் தானே. ஏன் ஓசோன்ல ரெட்டை பிணைப்பு உருவாக்க முடியாம இருக்குதா? இப்படி போட்டா என்ன? இந்த ஒட்சனுக்கு 4 பிணைப்பு வந்துக்குது. சோ வெளியில 2 இலத்திரன் இருக்கணும். இந்த 4 இலத்திரன் பிணைப்பில் என்ன வெளியில 2 இருக்கு எல்லாம். அதனால கோண வடிவம் வருது. அப்ப உங்களுக்கு இப்ப 2, 4, 6, 8, 10 எல்லாம் வந்துட்டு இலத்திரன் வேற. ஏன்னா 2க்கு மேல இருக்கல அது ஒட்சன்ல 2ஆம் ஆவர்த்தன மூலம். அதுதான் பிரச்சனை. அப்ப புலை சரியா உட்காந்துச்சா? அப்ப இதுல ஈரல் புனைப்பு இருக்குதுன்னா உடனே முடிவெடுக்கலாம். அப்ப முனைவாக்கம் இருக்கு. சோ முனைவாக்கம் உடையதா அச்சதா உள்ளது. முனைவாக்கம் உடையது. மேலே ஒன்றில் இருந்த லூயி கட்டவில் பின்வரும் பிணைப்புகளை உருவாக்கணும் சம்பந்தப்பட்ட அணு கலப்பு ஒழுக்குகளை பெயரிடுக. N1 N2 பார்க்கலாமா? N1 N2 இது 1 அண்டு ஓட்டுருக்கு, இதை 2 அண்டு ஓட்டு. சரியா? அப்ப அந்த N1 N2 N1 N2 புனைப்பில என்ன இருக்கு? N1க்கு என்ன ஓர்பிட்டல் ஈடுபடுது சொல்லுங்க பாப்போம். சாரி, N1க்கு என்ன ஓர்பிட்டல் ஈடுபடுது? sp3 கலப்பு sp3 hybridized orbital dash N2க்கு என்ன வர போகுது? N2க்கு sp2 hybridized orbital இப்படி வரும். சரியா? அடுத்தது N1க்கும் H N1க்கும் H-க்கும் உண்டா? N1ல என்ன கலப்பு? N1க்கு என்ன? sp3 தான். என்னடாப்பா N1க்கு sp3 தான். அதுவும் கலப்பு orbital, hybridized orbital. H-க்கு என்னடாப்பா? 1s atomic orbital, அணு orbital. 1s அணு orbital. ஒரே ஒரு பிணைப்பு ஏற்றம் இல்ல. அப்ப அணு orbital. சொன்னா தானே? போடுங்க. அடுத்தது XeCH3Cl XeCH3Cl இது முனைவுத்தன்மை உள்ளது. Cl HF மேல் தரப்பட்ட பதார்த்தங்களோடு எது அவை பின்வரும் விசைகளை கொண்டுள்ளது? இருமுனைவு விசைகள் என்றால் CH3Cl. பக்கத்துல CH3Cl. இருமுனைவு விசைகள் CH3Cl. ஐதரசன் புனைப்பு HF. லண்டன் கலை விசைக்கு நீங்க மூன்றும் எழுதலாம். என்ன எல்லாத்திலும் இருக்கிறதானே அது. ஆனா அது மட்டும் இருக்கிறது பார்த்தால் அது Xe தான். லண்டன் கலை விசையப்பா தனியே இருக்கிறது அங்கே என்று கேட்டா அது Xe மட்டும்தான் இருக்கு. இங்க இருமுனைவு கவர்ச்சியோடு என்ன? இருமுனைவு கவர்ச்சியோடு லண்டன் விசை. ஐதரசன் புனைப்போடு லண்டன் விசை. ஓகே தானே? ரைட். அடுத்தது 8வது கேள்விக்கு வாங்க. இலக்கம் 8. சேவைகளினாலும் மூலகங்களினாலும் பின்வரும் பட்டியல் தரப்பட்டுள்ளது. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவதற்கு பட்டியலில் தரப்பட்டுள்ள சேர்வைகளையும் மூலகங்களையும் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகளில் பயன்படுத்தலாம். சரி, மொத்தமாக 14 வலுவளவு இலத்திரன்கள் உள்ள மூலக்கூறுகளை இனங்காண்க.
வல்வளவு இலத்திரங்கள் என்றால் வெளியோட்டு இலத்திரங்கள் 14 வர வேண்டும். இப்ப வெளியோட்டு இலத்திரங்கள் 14 CO CO இருக்கு, CO2 இருக்கு, HCN இருக்கு, H2S இருக்கு, BRF இருக்கு, HOCl இருக்கு, LIMG, NF வலுவளவு இலத்திரன் 14 வெளியோட்டு இலத்திரம். ஜவான் போட வேணும். தாமனுக்கு எத்தனை வெளியோடு? 4. ஒற்றனுக்கு எவ்வளவு? 6. 6 என்ன? 10. பிழை. தாமனுக்கு 4, ஒற்றனுக்கு 6, 2 12 16. பிழை. 14 தான் கேட்டது. வயசனை கொண்டு தாமனுக்கு 4, 4 3 5, நைதரசனுக்கு 5. அப்ப 5 10. பிழை. பந்தத்துக்கு 6, ஐஎஸ்என் 1 7 7 8. பிழை. BRF கரெக்ட். ஏன் கரெக்ட்? புரோமினுக்கு 7, புளோரினுக்கு 7, வெளியோட்டில 14. வெளி இலத்திரங்கள் 14. HOCl சரி. ஏன் HOCl சரி? ஐஎஸ்என் கொண்டு ஒரு சில 6 இல்லையே, 6 3 7, புளோரினுக்கு 7, 7 மூலம் 14. இதுக்கு 1, மக்னீசியத்துக்கு 2, நைட்ரஜனுக்கு 5, புளோரினுக்கு 7. சோ BRF HOCl முதலாவது கேள்விக்கான விடை. போட்டுக்கொள்ளுங்க. வெளியோட்ட எப்படி பார்த்தோம்னா வெளியிலத்திரன் 14 மொத்தமாக எல்லா அணுக்களுக்கும் ஒண்ணும் 14 வலுவளவு இலத்திரன் வெளியிலத்திரன் 14 கூட்டி பார்க்கணும். ரைட், அதுதான் அப்படி போல மற்றவர்களுக்கும் வெளியிலத்திரனை காண தெரியத்தானே வேணும். வெளியிலத்திரனை காண தெரியணும். சிஓக்கு 6 4 10, CO2க்கு 6 12 4 16, காமனுக்கு 4, ஐசனுக்கு 1, நைசனுக்கு 5 10, HSக்கு 6 2 8, இதயத்துக்கு 1, இது 2, நைசனுக்கு 5, புளோரினுக்கு 7. இவ்வளவுதான் வெளியோட்டு இலத்திரங்கள். இது மட்டும் 14 14. இதுதான் கேட்டது. நோட் பண்ணுங்க. முதலாம் கேள்விக்கு என்னென்ன மாதிரி பாக்குறோம்ட்டு, முதலாம் கேள்விக்கு என்னென்னத்தை பாக்குறோம்ட்டு போட்டு வைங்க. சரியா? நேரம் ஆகுது, போட்டு வையுங்க. அடுத்த கேள்வியில நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிதானே? ஓகேயா? மீண்டும் சந்திப்போம். ஓகேயா? நன்றி, வணக்கம்.